சமரசம் பண்ணி சம்மதிச்சு வந்துட்டாங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் சரியா இருக்குமா நீங்க பாருங்க. இங்கதான் பிரச்சனை வரும். இந்த ஏடிஎம்கே பிஜேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே என்ன நடந்தது அப்படின்னா அவர்கள் முன்னாடியே சரி பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுடைய ஈவ்ல வந்து தே ஆர் டுகெதர் ஆஸ் பீஸ் கோயல் ரிப்பீட்டட்லி சே அவங்க நாங்க ஃபேமிலி ஆயிட்டோம்ன்றாங்க. 9 வருஷமா ஃபேமிலியா இருந்தவங்க இப்போ வந்து ஒரே குடுமி பிடி சண்டை ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க முக்கியமாக ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து அவங்க 2 பேர் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னவர். ஐபிரிசாமி ஒரு நாள் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. கீதா ஜீவன்ல இருந்து ஏவாவில இருந்து அத்தனை பேருமே கடுமையாக மூர்த்தியில இருந்து அத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு திரு மூர்த்தி எப்படி உங்களுக்கு வேலை பார்ப்பாருங்க? இவ்வளவுதான் பாயிண்ட். நாளைக்கு நீங்க 2 சீட்டு 3 சீட்டு மதுரையில் நீங்க வாங்கிக்கோங்க, சிவகங்கை மாவட்டத்தில் 2 வாங்கிக்கோங்க, நீங்க ராமநாதபுரத்தில் 2 வாங்கிக்கோங்க, எல்லா இடத்துல வாங்கிக்கோங்க. எப்படி ஜெயிப்பீங்க? இந்த கேள்வி வந்து பெருசா இருக்கு. அப்பயே தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொல்றாங்க, நான் வந்து கேட்கிறேன், என்னங்க நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க எப்படி சார்? நாங்க ஜெயிச்சா தானே சார் திமுக ஆட்சிக்கு வர முடியும், அதனால எங்களை தோக்கடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். சொல்ல முடியாது சார். இந்த இந்த மனசுல ஏற்படுற அந்த விரிசல் தான் பிரச்சனைன்ற.